to my channel 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது வந்து 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னென்னாக்கா நம்ம அக்கௌண்டிங் பார்க்குறது டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான். டபுள் என்ட்ரி சிஸ்டமில் 2 ஃபோல்ட்ஸ் இருக்கும். லைக் டெபிட் கிரெடிட் ரெண்டுமே டினோட் பண்ணுறது வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் சொல்லுவாங்க. ஒரு சின்னதாக நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் சேலரி பே பண்ணுறீங்க, ஓகே, உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் சேலரி ரிசீவ் பண்ண மாட்டீங்க, பே பண்ணுவீங்க. ஸோ அப்போ நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு காசு வருதா காசு போதான்னு கேட்பேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, காசு வந்து போகுது, எம்ப்ளாயிக்கு நான் பே பண்ணுறேன். ஸோ கேஷ் இஸ் கோயிங் அவுட். எதனால கேஷ் இஸ் கோயிங் அவுட்? பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் கால் சேலரி. ஸோ இந்த சேலரியும் இந்த கேஷும் நம்ம டெபிட் அண்ட் கிரெடிட் பண்ணுறது வந்து வி கால் இட் ஆஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ டெபிட்னா என்னென்னா இன்க்ரீஸ் இன் அசெட் ஆர் எக்ஸ்பென்சஸ் ஆர் டிக்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்டாக உங்களுக்கு தோன்றதெல்லாம் டெபிட்டில் போடுவீங்க. ஓகே, ஒரு லாஸாக இருக்கிறது லாஸாக இருக்கலாம், இன்கமும் இருக்கலாம். இது வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸில் நம்ம பார்க்கலாம். இது வந்து டெபிட்னா எப்படியாச்சும் வரலாம். சப்போஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டெபிட் பண்ணுவோம், இன்கம்ஸ் எல்லாம் கிரெடிட் பண்ணுவோம், அசெட்ஸ் எல்லாம் நம்ம டெபிட் பண்ணுவோம், லைபிலிட்டிஸ் எல்லாம் கிரெடிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து டெபிட் அண்ட் கிரெடிட். சோல் பில்டிங் ஃபார் கேஷ், இது எக்ஸாம்பிளாக நான் கொடுத்துருக்கேன். சோல் பில்டிங் என்ன, உங்களுக்கு காசு வருது, பில்டிங் வந்து போகுது. ஸோ வாட் இஸ் கம்மிங் இன், கேஷ் இஸ் கம்மிங் இன், வாட் இஸ் கோயிங் அவுட், பில்டிங் இஸ் கோயிங் அவுட். ஸோ இது டபுளாக எஃபெக்டாக. ஸோ டெஃபினேஷன் இங்கே எல்லாம் எவ்ரி டிரான்சாக்ஷன் இன்வால்வ் மணி ஆர் மணி ஒர்த். மணி ஒர்த்னா மீனிங் என்ன, கிரெடிட். ஓகே, மணிக்கு worth-ஆன ஒரு கான்செப்ட் அது கிரெடிட் தான். ஹேஸ் 2 folds, the receiving on the one hand and giving on the same hand. what you are receiving, ஓகே, நீங்கள் சேல் பண்ணிங்க பில்டிங். ஸோ வாட் யூர் ரிசீவிங், கேஷ் ரிசீவ் பண்ணிங்க, என்ன கொடுக்குறீங்க, பில்டிங் கொடுத்துறீங்க. திஸ் 2 folds all transaction must be recorded in the books and that give term double entry bookkeeping. ஸோ டபுள் என்ட்ரி பிரின்சிபல் என்ன பார்த்தீங்கன்னா 2 folds இருக்கும். தட் இஸ் டெபிட் அண்ட் ரிசீவிங் பெனிஃபிட், கிவிங் பெனிஃபிட். மினிமம் 2 அக்கௌண்ட் இருக்கும். ஓகே, அது நம்ம அக்கௌண்ட் நம்ம இது ஜர்னல் என்ட்ரி பார்க்குறப்ப நம்ம பார்க்கலாம். டெபிட் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கிரெடிட் இருக்கும், ரைட். அட்வான்டேஜஸ் வந்து அக்யூரசி. ஸோ ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணுவோம். பிஸ்னஸோட ரிசல்ட் நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணுவோம். வென்யூம் ஸோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணலன்னா ஈக்குவலாக இருக்காது. ஸோ நம்மளுக்கு தெரியும், திராஸ் நம்ம போடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், 1 kg சுகர் கேட்டிங்கன்னா நீங்கள் 1 kg இது அந்த பார் வச்சாதான் மட்டும்தான் 1 kg அவங்களால கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ நீங்கள் சுகர் மட்டும் வச்சுட்டு பார் வைக்கலைன்னா அப் அண்ட் டவுனாக இருக்கும். அதே மாதிரி தான் டெபிட்டும் கிரெடிட்டும். comparative study, so you can compare with previous. and common acceptance, மணி டேர்மில் ரெக்கார்ட் பண்ணுவோம். எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட், லீகல் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ பெய்ட் ரெண்ட், கமிஷன் ரிசீவ், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருவேன். டபுள் என்ட்ரினா டெபிட் அண்ட் கிரெடிட். டெபிட்னா ரிசீவ், கிரெடிட்னா கிவிங். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பெய்ட் ரெண்ட். ஸோ காசு வருதா, காசு போதும், உங்களுக்கு காசு வந்து போகுது, எதனால், தட் இஸ் யூ ஆர் கிவிங் த கேஷ். ஸோ அப்போ என்ன ஆகும், rent and cash is going out, giving. commission received na உங்களுக்கு காசு வருது. ஸோ you are receiving cash-உம் கமிஷனும். salary is paid, salary நீ பே பண்ணுவீங்க, காசு போகுது, giving, what you are giving, credit பண்ணுவீங்க கேஷை. ஸோ டெபிட்டில் வந்து salaries. இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.